ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சத்தியவசன நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிமையான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தின் 2, 3 அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு சின்னாசியாவில் இருக்கிற 7 சபைகளோடு பேசுகின்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளோடு கூட அவர் பேசும் பொழுது 7 தடவைகள் இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். 2 அதிகாரம் 7 வசனத்தை மாத்திரம் நான் இங்கே வாசிக்கின்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இயேசு சுவாமி 7 தடவைகள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைகளோடும் பேசும் பொழுது அந்த பேச்சின் முடிவிலே அவர் இந்த விதமாய் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? எங்களுக்கு காதுகள், எங்களுடைய மாம்சமான காதுகளை குறித்து அவர் பேசுகிறாரா? இல்லை. அவர் எங்களுக்கு காதுகள் இருந்து அந்த காதுகளிலே எங்களுக்கு சத்தங்கள் வந்தாலும் கூட அந்த சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த கேட்கின்ற முறை இன்னும் அதிக ஆழமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். வெறுமனே சில வேளைகளிலே சொல்லுவார்கள், யாராவது சொல்லுவதை கவனிக்காவிட்டால் அல்லது சொல்லுவதை செயல்படுத்தாவிட்டால் நாங்கள் வளமையாக ஒரு பழமொழி அல்லது சாதாரணமாக ஒரு கூட்டி இருக்கிறது, ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் விட்டு விடுகிறது என்று சொல்லி. அதாவது கேட்பார்கள் சிலர், ஆனால் அந்த கேட்பதை சில வேளைகளில் ஞாபகத்திலே வைப்பதில்லை, கவனத்திலே எடுப்பதில்லை. சில வேளைகளிலே அந்த சொல்லப்பட்ட காரியத்தை அவர்கள் கேட்டாலும் அவர்கள் விளங்கிக் கொண்டாலும் அதை செயல்படுத்துவது கிடையாது. ஆனால் இயேசு சுவாமி கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக யார் பேசுகிறார் என்பதை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இது சபைகளுக்கு, அன்றைய சபைகளுக்கு சொல்லப்பட்டாலும் அது இன்றைக்கு நமக்கு சபையாக அதே நேரத்திலே தனிப்பட்ட முறையிலே நம் ஒவ்வொருவருக்கும் உரிய செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சபைகளுக்கு மாத்திரம் என்று அதை சொல்லாமல் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஒருமையிலும் அவர் சொல்லுகிறார். ஆகையினால் அது நம் ஒவ்வொருவருக்கும், எனக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. ஆகவே அவர் கேளுங்கள் அல்லது கேட்கும் பொழுது கவனமாய் கேளுங்கள், காதுள்ளவர்கள் கேளுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், முதலாவது யார் பேசுகிறார் என்பதை குறித்து நீங்கள் அவதானமாயிருங்கள். இறைவன் உங்களோடு கூட பேசுகிறார். இறைவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். ஆகவே அதை கவனமாய் செவிமடுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, அவர் நம்மிடத்திலே நம்முடைய இருதயங்கள் மென்மையானதாகவும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய, போதிக்கப்படக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவி உள்ளதாகவும் நம்முடைய இருதயங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் மீண்டும் சொல்வேனே, ஆனால் ஆவியானவர் சொல்லுவதை கேட்க திறந்த மனம் உள்ளவர்களாக, ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு நடக்க ஆயத்தம் உள்ளவர்களாக, அவர் சொல்லுகிறதை கேட்க எங்களுடைய இருதயங்கள் மென்மை உள்ளதாகவும் அதே நேரத்திலே கற்றுக்கொள்ளுகின்ற விருப்பம், மனோபாவம் உள்ளதாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்து நாம் அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது நான் அவர் சொல்லும் பொழுது என்று சொல்லும் பொழுது நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால், சில வேளைகளிலே நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அல்லது
ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவார். சில வேளைகளிலே போதகர்மார்களுக்கு ஊடாக, பிரசங்கங்கள் மூலமாக, தொலைக்காட்சி ஊடாக, வானொலி ஊடாக, அல்லது யூடியூப் மூலமாக, அல்லது வேறு பல முறைகளிலே அவர் எங்களோடு பேசக்கூடும். சில வேளைகளிலே எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர், எங்களுடைய நண்பர்கள், சில வேளைகளிலே நமக்கு தெரிந்த, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், எப்படி பலதரப்பட்டவர்களாக, அதற்காக வயது குறைந்தவர்களிடத்தில் இருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் வராது என்றும் கூட அர்த்தம் அல்ல. ஆகவே எப்பேற்பட்டவர்களிடத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, நாம் சரியான பாதையிலே நடக்க நமக்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டாலும் அதை குறித்து நாம் இந்த விதமான ஒரு மனோபாவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாங்கள் அவர் பேசுகிறதை நாம் கவனிப்போமே, ஆனால் அந்த 7 சபைகளோடு அவர் பேசும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல், அல்லது தேவனுடைய காரியங்களை விடுத்து, அவருக்கு விருப்பமில்லாத, அவர் அங்கீகரிக்காத, அவருக்கு பிரியமற்ற காரியங்களோடு இசைந்து போன சந்தர்ப்பங்களை அவர் சுட்டி காட்டுகின்றார். இந்த காரியத்தில் நீ தவறு விடுகிறாய், இந்த காரியம் எனக்கு ஏற்புடையது அல்ல, நீ இதையும் செய்து கொண்டு எனக்காகவும் நீ ஜீவிக்கிற மாதிரி காண்பிக்கிறாய், ஆகவே அதை நிறுத்து என்று அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே வேளையிலே அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் அவர் பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அதையும் அவர் தவற விடவில்லை. அவர்கள் நல்ல நல்ல காரியங்களை இயேசுவுக்காக, தேவனுக்காக என்னென்ன செய்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் குறிப்பிட்டு சொல்லி அவர்களை தனித்தனியாக பாராட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பின்பு நாங்கள் அவருடைய பேச்சை, அவருடைய ஆலோசனைகளை, அவர் சொல்லுகிற செய்தியை கவனமாய் கேட்போமே, ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில், அல்லது கடவுள் எதிர்பார்க்கிற விதமாய் அவர்கள் ஜீவிக்காமல் எந்த இடத்தில் அவர்கள் விழுந்து போய், சோர்ந்து போய், அங்கே குன்றி போய் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆகவே இப்பேற்பட்டதான செய்திகள் பலதரப்பட்ட முறையிலே எங்களுக்கும் வரக்கூடும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிற நிலைமை, கடவுளோடு கூட எங்களுடைய உறவு சீர்பட்டதாக இருக்கிறதா, கடவுளோடு கூட நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சீராக, நேராக, சரியாக, அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறோமா, அல்லது ஏனோ தானோ என்று சொல்லி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் வெதுவெதுப்பான ஒரு நிலைமையிலே, 2ஆம் கட்ட நிலைமை என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாங்கள் விட்டு விலகி இருக்கிறோமா, அல்லது நாங்கள் அவருக்கென்று உற்சாகமாய் உழைக்கிறோமா, ஜீவிக்கிறோமா, செயல்படுகிறோமா என்பதை அந்த வார்த்தைகளை கொண்டு, அந்த ஆலோசனைகளை கொண்டு நாங்கள் இனம் காண வேண்டும். எங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எங்களை நாங்கள் சோதித்து பார்த்தால் மாத்திரம் போதாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்யத்தக்கதான, கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி உள்ளவர்களாக, அதே வேளையில் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் தேவ வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அதை கவனமாய் செவிமடுக்க வேண்டும். அல்லது வாசிக்கும் பொழுது, அல்லது நாங்கள் தியானிக்கும் பொழுது அதை நாங்கள் செவிமடுக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கவனித்து கேட்டு அதன்படி நாங்கள் செய்யத்தக்கதான தீர்மானங்களை எடுத்து நாம் நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் சரியாக கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகையினால் தான் இயேசு சுவாமி இங்கே சொல்லுகிறார், நீ கேட்கும் பொழுது கவனமாய் கேள். ஏனென்றால் இது வெறும் சத்தத்தை கேட்கிற ஒரு விடயம் அல்ல. நீ கேட்கிற விஷயத்தை கிரகித்து, உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே மனம் திரும்பி, விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி, சீர் பொருந்தி நீ சரியான பாதைக்கு வர வேண்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்வு பெறும், புத்துணர்ச்சி பெறும், புதுப்பிக்கப்படும், மறுமலர்ச்சி அல்லது எழுப்புதல் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற சபைகளில் கடந்து வரும். ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் புதுப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள் புதுப்பிக்கப்படும்.
கொடுக்கப்படும். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஆண்டவருடைய எச்சரிப்பின் ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். அதாவது கேட்க வேண்டிய பிரகாரமாய் திறந்த மனதுள்ளவர்களாய் நாங்கள் அவருடைய சத்தத்தை செவிமடுத்து அதன்படி செய்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு புது மலர்ச்சியை, புத்துணர்வை, எழுப்புதலை கண்டடையும்படியான ஒரு அழைப்பு எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் குடும்ப ரீதியாகவும் சபை ரீதியாகவும் கொடுக்கப்படுகிறது. கேட்க காதுள்ள எவனும் கேட்க கடவன். கேட்டு பயன்பெறுவோம். ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே கிட்டி சேருவோம்.